ஹாய், நான் சுதா பேசுகிறேங்க. உங்களுக்கெல்லாம் பால்வாடி ஸ்கூல் போனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் மாரண்டள்ளியில தான் பிறந்து வளர்ந்தது. அங்கே இருக்கிற பால்வாடி ஸ்கூல் தாங்க நான் போவேன். காலையில் எந்திரிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம்னா ஒரு ஆயம்மா வருவாங்க. அவங்க எங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் பஸ்ஸுங்க சத்தம், எல்லாம் மக்கள் போயிட்டு வந்துட்டு மெயின்லேயே இப்போ கூட நீங்கள் மாரண்டள்ளி போனீங்கன்னா அந்த ஸ்கூல் அங்கேயே தாங்க இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பாக்கியெல்லாம் அப்படியே இருக்குதுங்க எங்கள் ஸ்கூல். அதனால் நாங்கள் அங்கே தாங்க படித்தோம். கூட்டிகிட்டு போனாங்கன்னா காலையில் கொஞ்சம்லாம் சொல்லி தருவாங்க. பாட்டு கொஞ்சம் என்ன அந்த மாதிரி இந்த கவுண்டிங்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு அங்கேயே சாப்பாடும் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சாப்பாடெல்லாம் இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ பெரிய ஹோட்டல் போனாலும் அது கிடைக்காது. எல்லா காய்கறியும் போட்டு எங்கள் ஆயம்மாங்க 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உட்காந்து எங்கள் முன்னாடியே காய்கறியெல்லாம் வெட்டிகிட்ருப்பாங்க. எல்லாம் எல்லாம் ஆனால் ரவை போட்டு தாங்க, கோதுமை ரவை போட்டு தாங்க அந்த ஒரு மாதிரி கிச்சடி மாதிரி என்னவோ பண்ணி தருவாங்க. ஆனால் அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானம் அங்கேயே தூங்க சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் தூங்கவே மாட்டோங்க. எங்கள் ஆயம்மாவை ரொம்ப ராவடி பண்ணுவோம். 4 அடி போட்டு படுக்க வைப்பாங்க. ஆனால் அப்போ அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ அவங்க மேலே கோபமே இல்லை. எப்படி தான் எங்களை வச்சு சமாளித்தானுங்கன்னே தெரியல. ஆனால் எனக்கு அதை நினைக்கிறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ கூட அதை நினச்சேன்னா, சரி நம்ம இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி தோணுங்க. எங்கள் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ அழகு தெரியுங்களா எங்கள் டீச்சரு. ஹைட்டாக சைடில் ரோஸ் வச்சுக்கிட்டு நீளமான முடி வச்சுட்டு, அவங்க பையன் பேர் சரவணங்க. ஆனால் எனக்கு எங்கள் டீச்சர் பேர் தெரியலைங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.